நான் சிந்திக்கிறதெல்லாம் இந்த பைபிளில் எழுதி கொடுத்துருக்கிற, அதைத்தான் நீ பேசணும்னு கொடுத்துருக்கிறாரு அவருடைய சிந்தனையெல்லாம். அவர் தலை சிந்திக்கிறத பேசாம நாக்கு ஊரெல்லாம் உளறிக்கிட்டு இருக்குது. போலி போதகருங்க தங்க வாய்க்கு வந்ததை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கூட்டம் கூட்டமாக ஆயிரக்கணக்கான கூட்டம் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் இயேசுவுடைய சரீரம்னு சொல்லிக்கிட்டு, நாங்கள் சபைன்னு சொல்லிக்கிட்டு கூட்டம் கூட்டமாக கேட்க போகிறாங்க. தலை சொல்கிறத கேட்க போல, தங்களுக்கு காதுக்கு இன்பமானதை கேட்க, ஆசீர்வாதத்தை கேட்க போகிறாங்க. அதெல்லாம் சபையா? இயேசுக்கு எவ்வளோ கோவம் வருது. ரெவலேஷன் 7வது அதிகாரத்துலலாம் நம்ம படிக்கிறோம். 7 சபைகளை பார்த்து திட்டுறாரு. என்ன சொல்கிறாரு தெரியுமா? சில சபைகள் நீங்கள் சபைகளே இல்லை, என் சரீரமே இல்லை, நீங்கள் பிசாசின் ஜப ஆலயங்கள். ஊரெல்லாம் அதுதாங்க இருக்கு. அவர் தானே தலை. அவர் சொல்லி இருக்கிறத தானே, அவர் மூளை தலைன்னு இருந்தால் அந்த தலை சிந்திக்கிறத தானே நாக்கு பேசணும், வாய் பேசணும். இப்போ பைபிள் இதை போட்டிருக்காரு, எபேசியர் மூலமாக கொடுத்துருக்காரு, அதைத்தானே நம்ம சிந்தி